எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி அண்டு ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். செகண்ட் கிளாஸ் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். ஸோ அடுத்தது ப்ளஸ் சால்குலித்திக் கல்ச்சர் பார்த்தோம். இப்போது ஹரப்பன் சிவிலைசேஷன் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரியே ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து சால்குலித்திக் கல்ச்சருக்கு கண்டெம்ப்ரரியான கல்ச்சர். ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து எங்கே பரவி இருந்துச்சு, எங்கே லொக்கேஷன் இருந்துச்சு, அங்கே இருந்த பீப்புளோட டெக்னாலஜி என்ன, கிராஃப்ட் என்ன இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே இதில் பார்ப்போம். அவங்களோட சோஷியல் கல்ச்சர் லைஃப், ரிலீஜியஸ் லைஃப் எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட் இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தி இண்டஸ் ஆர் ஹரப்பன் கல்ச்சர் இஸ் ஓல்டர் தென் தி சால்கோலித்திக் கல்ச்சர். ஆனால் கண்டெம்ப்ரரி தான், ஆன் அன் ஆவரேஜ் கண்டெம்ப்ரரி தான். ஓகேவா? விச் ஹேவ் பீன் ட்ரீட்டட் earlier but it is far more developed than this culture. It is arose in the northwest part of Indian subcontinent. ஸோ இந்த சிவிலைசேஷன் வந்து நார்த் வெஸ்டில் இருக்குது. இப்போது அது என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க, சிட்டிஸ்ன்னு போட்டு எழுதிக்கணும். ஓகேவா? The early city to be discovered in India was Mohenjo-daro and the river Indus in Sindh. சில எக்ஸாம்ஸில் வந்து யூபிஎஸ்சின்னு இல்லை, சில அதர் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கூட இந்த இண்டஸோட சொல்யூஷன் இருக்க ஒரு சிட்டி எந்த ரிவர் கிட்ட இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிவரும் எதுக்கும் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. ஓகேவா? Further up the Indus Valley, another city was excavated and this was Harappa near modern Montgomery. இது வந்து இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டுமே இது பாகிஸ்தானுக்குள்ள தான் இருக்குது. The archaeologists called the civilization of this Harappa. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. One of these cities was founded at Rupar near Chandigarh, another at Lothal near Ahmedabad and third Kalibangan. ஸோ இதெல்லாம் இந்த 5 சிட்டிஸும் ரொம்ப மேஜரான சிட்டிஸ் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேவா? The Harappan culture grew and developed in India at the same time as other civilizations. So it is a contemporary to other civilization in Asia and Africa, mainly the valley of the rivers Nile, Euphrates and Tigris and Huangho. நைல் கிட்ட வந்து எகிப்தியன் சிவிலைசேஷன், யூஃப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸில் வந்து மெசபொட்டேமியன் சிவிலைசேஷன், வாங்ஹோல சைனீஸ் சிவிலைசேஷன். The Harappan culture became important about 4,500 years ago, or normally people say 2,500 BC. In Egypt, there was civilization of the pharaohs who built the pyramids at this time. So contemporary சொல்றாங்களே, the region now Iraq was the Sumerian civilization. அதாவது டைக்ரிஸ், யூஃப்ரட்டிஸ் பதில் சுமேரியன், மெசபொட்டேமியன்லாம் ஒன்று தான். அங்கே இருக்க சுமேரியன் ஒரு சிட்டி, மெசபொட்டேமியன் சிட்டி. ஸோ மெசபொட்டேமியனாலும் சரி, சுமேரியனாலும் ஒரே சிவிலைசேஷன் தான். ஹரப்பா பீப்புள் ஹேட் ட்ரேடிங் கான்டாக்ட்ஸ் வித் பீப்புள் ஆஃப் சுமேர். சிட்டின்னு இருந்தாலே அங்கே கிராஸ் அதிகமாக இருக்கும், அங்கே ப்ரொடியூஸ் சர்ப்ளஸாக இருக்கும், அங்கே எது லேக்காக இருக்கோ அதை இந்த சர்ப்ளஸ் இருக்க பொருளை கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஓகேவா? ஸோ ட்ரேட் இருக்கும் சிவிலைசேஷனுக்குள்ளே. It was first discovered in 1921 at the modern site of Harappa, situated in the province of West Punjab in Pakistan. Okay, அதே தான் முன்னாடி பார்த்தது தான். Harappan culture covered parts of Punjab, Sindh, Balochistan, Gujarat, Rajasthan and fringes of the western UP. ஸோ லொக்கேஷன் இதில் ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட்னு போட்டு மேப் நான் ஃபர்தர் அடுத்து காட்டுறேன். ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட்டில் ஒரு ரவுண்டு மாதிரி இது பஞ்சாப், சிந்து, பலுச்சிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், வெஸ்டர்ன் யூபி. இட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் தி ஜம்மு இன் த நார்த், ஓகே, டு தி நர்மதா எஸ்வரி இன் த சவுத். ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ் from Makran coast of Balochistan in the west to the Meerut in the north east. The area formed a triangle and accounted for about 12,99,600 square kilometers. It is larger than Pakistan. அப்போ எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்துங்க. Bigger than the ancient Egypt and Mesopotamia. இது வந்து அப்போ கண்டெம்பரரி இந்த சிவிலைசேஷனில் எகிப்தில் இருந்த சிவிலைசேஷனும் மெசபொட்டேமியன் சிவிலைசேஷனோட ரொம்ப பெருசு. ஸோ அதான் அடுத்த பாயிண்ட். நோ அதர் கல்ச்சர்ஸ் ஒன் தேர்ட் அண்ட் செகண்ட் மில்லியன் பிசி இன் த வேர்ல்ட் அஸ் லார்ஜஸ்ட் அஸ் தி ஹரப்பன் ஜோன். ஸோ ரொம்ப பெருசு.
திருப்பி டூ இம்பார்ட்டன்ட் சைட்ஸ். ஏன்னா 6th புக்கு 12th புக்கு அகைன் சொல்லியிருக்காங்க. நான் பிரிச்சு அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா. டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வந்து ஹரப்பா, அப்புறம் மொஹஞ்சதாரோ. தேர்ட் சிட்டி வந்து சன்ஹுதாரோ. இதெல்லாம் எழுதிக்கோங்க. அடுத்தது லோத்தலின் குஜராத். அப்போ அது என்ன டிஸ்ட்ரிக்ட்னு ப்ரீவியஸ் இயரில் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஹரப்பா வந்து பஞ்சாப், மொஹஞ்சதாரோ சிந்து, சன்ஹுதாரோ வந்து சிந்தில் தான் இருக்குது. லோத்தல் இது வந்து இந்தியாவுக்குள்ள குஜராத்தில், காளிபங்கன் ராஜஸ்தானில், பன்வாடி இன் ஹரியானா. ஸோ 6 சிட்டி. ஓகேவா. இந்த பனாவலி வந்து 2 கல்ச்சரல் ஃபேஸஸ், ப்ரீ ஹரப்பன் லேட் ஹரப்பன் சொல்லுவாங்க. பியர் ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட் ஹரப்பன் 3 இருக்குது. அதில் யூஸ்வலாக ப்ரீ ஹரப்பன் மெச்சூர் ஹரப்பன் வந்து பனாவலியில் இருந்திருக்கு. அதே மாதிரி காளிபங்கல்லையும் இருந்திருக்கு. ஓகேவா. டு தி ஹரப்பன் பீரியட் பிலாங் த ரிமைன்ஸ் ஆஃப் மட் பிரிக் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ். ஸோ சிட்டி எப்படி இருந்ததுன்னு அதில் சொல்கிறாங்க. தி ஹரப்பன் கல்ச்சர் இஸ் நோட்டிசபிள் இன் இட்ஸ் நேச்சர் அண்ட் ஃப்ளரிஷிங் ஸ்டேட் அட் ஆல் these 6 places. It also found in mature phase in the coastal cities of Sutka, Jender and Surkotada, each of which is marked by a citadel. இது ரெண்டு எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த பிளேசஸ்லாம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. லேட்டர் ஹரப்பன் ஃபேஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ரங்பூர், ரோஜ்தி, இந்த கத்திவர், குஜராத். இந்த லேட் ஹரப்பன், ப்ரீ ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன் இதெல்லாம் வந்து எந்த சிட்டிலாம் கேட்க மாட்டாங்க. இதில் பாயிண்ட் இருக்கிறான்னு சொல்கிறேன். நான் எதுக்கு இந்த இது கொடுத்தேன்னா வெறும் பிளேஸ்க்காக. ஸோ பிளேஸை எந்த டிஸ்ட்ரிக்ட்டும் எழுதிக்கோங்க. இதான் பாருங்கள், ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட் இவ்வளோ பஸ் இருக்குது. ஓகேவா. குஜராத்து, இந்த ராஜஸ்தானு, கொஞ்சம் வெஸ்டர்ன் யூபி, இங்கே ஹரியானா, பஞ்சாபு, பலுச்சிஸ்தானு. ஓகேவா. இங்கே குஜராத் இவ்வளோ பஸ்ஸில் வந்துருக்குது. இது வந்து கலர் மேப்பு, இது என்சிஆர்டி மேப். பாருங்கள், இண்டஸ்ட்ரியலைசேஷன் மெச்சூர் ஃபேஸு. ஸோ அப்போ வந்து சிட்டிஸ் ரொம்ப ஃப்ளரிஷாக இருந்ததுன்னு அர்த்தம். ஓகேவா. இவர் இங்கே ஹரப்பா, பக்கத்துலேயே காளிபங்கன், மொஹஞ்சதாரோ, லோத்தல், ரூப்பர். ஓகேவா. 2 ஒன்று தான். கிளைமேட் அப்போ எப்படி இருந்தது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கும்போது கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட் தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஒரு சிவிலைசேஷனுக்கு நல்ல தண்ணி வளம், இயற்கை வளம் இருந்தால் தான் சிவிலைசேஷன் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. கிளைமேட் வாஸ் மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் அண்ட் சிந்த் அண்ட் ராஜஸ்தான் வேர் நாட் டெசர்ட் ஏரியா அஸ் தே ஆர் டுடே. ஸோ இப்போ இந்த மாதிரி அப்போ டெசர்ட்டாக கிடையாது. ஓகேவா. தி பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் வேர் லைன்டு வித் ஃபீல்ட்ஸ். ஃபீல்ட்ஸ் ஒன்றும் இல்லை, பாத்தி கட்டி விவசாயம் பார்க்குறதுக்காக. It was easy to cultivate the soil because the rivers flooded the land regularly every years. ஓகேவா. ஸோ வருஷம் தண்ணி ஒழுங்காக வந்ததுனால விவசாயம் பண்ண முடிஞ்சுது. People had to build embankments, dams and channels to direct the flow of water, but complicated irrigation was not necessary. என்ன காம்ப்ளிகேட்டட் இரிகேஷனா, இப்போது நம்ம எக்ஸ்டென்சிவாக டேமு, கெனல்லாம் ரொம்ப டெக்னாலஜியோட வச்சுருக்கலாம். அது மாதிரி தேவையில்லை. பிகாஸ் ஏன் தேவையில்லைன்னா, இப்போது நம்ம சவுத் இந்தியா வந்து நிலவி ஒரு 4 மாதத்துக்கு ஹெவியாக மழை கிடைக்கிது. ஸோ அப்போ தண்ணி மழையை பிடிச்சி வச்சா தான், ஒரு 3 மாதத்துக்கு மழை பெய்ய முடிச்சு வச்சா தான் யூஸ் பண்ண முடியும். பட் அது அப்படி இல்லை. ஹிமாலயன் வந்து பெரனல் ரிவர்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து பெருசாக டேம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கட்டணும் அவசியம் இல்லை. இது ஜியாகிரபிக்கல் ரீசன். மோர் கிரெயின் வாஸ் க்ரோன். ஸோ அதிகமான விளைச்சல் இருந்தது. ஆக்சுவலி ஈட்டன் பை த பீப்புள் இன் த வில்லேஜஸ். திஸ் எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் taken to the cities to feed the people of the towns and was stored in large granaries or buildings specially made for storing grain. So சர்ப்ளஸை விற்றாங்க, சிட்டிஸ்க்கு அனுப்புனாங்க, அங்கேருந்து ட்ரேட் ஆகும். இப்போ நம்ம கிராமத்தில் சிட்டி கொண்டு போகிற மாதிரி. இப்போ பீப்புள் லிவிங் த சிட்டிஸ் டு நாட் கல்டிவேட் த ஃபீல்ட்ஸ். ஸோ சிட்டியில் இருக்கவங்களுக்கு விவசாயம் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு பதில் என்ன இருந்தாங்கன்னா அவங்க கிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் ட்ரேடர்ஸ். இப்போ சிட்டியில் என்ன விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லை, who earn their living by producing, exchanging various articles. ஸோ பண்டமாற்ற முறையை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. They made articles by hand such as bead, cloth, ornaments which are used in cities. Some of which are also sent to distant lands, as for the example of Kingdom of Sumer in Iraq. இப்போ இருக்கிற ஈராக்கு தான்
இரப் கொஞ்சம் சவுதி இதெல்லாமே இதை வந்து சுமேரியன் மெசபொட்டேமியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. சிட்டிஸ் பில்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு? சிட்டிஸ் ஆஃப் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா டிவைடட் இன் 2 பார்ட்ஸ். ரெண்டு சிட்டிலையுமே என்ன இருந்ததுன்னா அப்பர் பார்ட்டும் அப்படி இருந்துச்சு. அப்பர் பார்ட் வந்து ரெய்ஸ்டு கிரவுண்ட், அதாவது கொஞ்சம் மலை மேலே இருக்கிற மாதிரி. அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா சிட்டடல்னு நம்ம வச்சுருக்கோம். திஸ் பார்ட் இன்க்ளூடட் பப்ளிக் பில்டிங்ஸ், கிரானரிஸ், த மோர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரிஸ் அண்ட் ரிலீஜியஸ் பில்டிங்ஸ் இருந்தது. அதர் பார்ட் ஆஃப் த சிட்டி கொஞ்சம் லோவராக இருந்தது. இட் வாஸ் மச் லார்ஜர். ஏன்னா வெகுஜன மக்கள் அங்கே இருந்தாங்க. வாஸ் தி லோவர் பார்ட் where the people lived and carried on their professional work. The city was attacked or threatened by floods. Inhabitants of the lower city probably found refuge in the citadel. The citadel at Harappa, the most impressive building were granaries. Granaries தானியங்களை சேமிச்சு வச்சுக்கிறது. They were neatly laid out in rectangles and lay close to the river. ஏன் ரிவர் கிட்ட அப்படின்னா grain was brought in boats along with the river and stored in the granary. ஸோ இதான் ஈஸியாக சீப்பாக நம்ம வேறு இடத்துல விவசாயம் பண்ணாலும் ஆற்றுல வச்சு அனுப்பி இங்கே கொண்டு வரலாம். ஓகேவா. இதான் லோவர் சிட்டி, இது சிட்டல் கொஞ்சம் அப்பர் பிளாட்ஃபார்ம் தான் இருந்திருக்கு. ஓகேவா. இது வந்து கிரேட் பாத்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்ப்போம் கிரேட் பாத்னா என்ன அப்படின்ட்டு. சிட்டல் மொஹஞ்சதாரோ ப்ரொடெக்ட் பை ரேம்பட்னா சுற்றி இந்த மதில் தான். Had these other buildings as well. There is a large building which appears to have been the palace or the house of a governor. அதில் பார்த்தீங்கன்னா வேறு டாப்பில் ஏதோ ஒன்று இருக்கா? ஓகேவா. அதனால் அது கவர்னரோட ஆஃபீஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. We are not certain whether the Harappa people had a king, whether they were ruled by committee of citizens. இப்போ எக்ஸாமில் வந்து என்ன விதமான சிஸ்டம் வருதுன்னு கேட்டால் தெரியாது. ஓகே. இஃப் எக்ஸாம்லேயே கிங் ஆர் ரூல்டு பை கமிட்டி ஆஃப் சிட்டிசன்னா எஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா. அனதர் பில்டிங் நியர்பை எதர் எ மீட்டிங் ஹால் ஆர் எ மார்க்கெட் பிளேஸ். The best known of the buildings in Mohenjo-daro citadel is the Great Bath. This resembles a large swimming pool, but its purpose is not known to us. ஸோ இப்போது பில்டிங்ஸ்ன்னு போட்டு மொஹஞ்சதாரோவில் என்ன இது இருந்துச்சுன்னா சிட்டடல் இருக்குது, அப்பர் பார்ட் லோவர் பார்ட்டு, அப்புறம் கிரேட் பாத் இருக்குது, மீட்டிங் ஹால், மார்க்கெட் பிளேஸ் எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு இங்கே மொஹஞ்சதாரோன்னு போட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா. தெர் ஆர் சைட் ரூம்ஸ் ஃபார் சேஞ்சிங் கிளாத்ஸ். எங்கன்னா அந்த கிரேட் பாத்தில் சைடில் ரூம் துணி மாற்றத்துக்கு இருந்திருக்கான். த ஃப்ளோர் ஆஃப் த பாத் வாஸ் மேட் ஆஃப் பர்ன்ட் பிரிக்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் சால்குலித்தி கல்ச்சர் பார்த்தோம். அது வந்து கண்டெம்பரரி, சிலது வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தாலும் அந்த பழைய சொசைட்டியில் வந்து நம்ம பார்த்துருப்போம் சால்குலித்திக்கில். ஈவன் தோ கண்டெம்பரரி, சிலது லேட்டு ஹரப்பனுக்குன்னு லேட்டாக இருந்தாலும் கூட அங்கே வந்து மட் பிரிக்கு வில்லேஜில் வந்து புருசோமில் வந்து மட் பிரிக்காக தான் இருந்திருக்கு. சிராந்தில் வந்து மட் பிரிக்காக தான் இருந்திருக்கு, மட் ஹவுஸாக தான் இருந்திருக்கு. ஹோர்வே அப்படின்றது, அதாவது ஜோர்வே அப்படின்ற ஊரில் கூட நியூக்ளியேட்டட் வில்லேஜ் செட்டில்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இவங்க கொஞ்சம் அட்வான்ஸு பர்ன்ட் பிரிக்கு. ஓகேவா. The Great Bath served ritual bathing which was so vital to any religious ceremony in India. ஸோ இப்போ எக்ஸாமில் வந்து கிரேட் பாத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ரிச்சுவல் பேத்திங் அப்படின்னு சொல்லணும். The remarkable thing about the arrangement of houses in the cities is that they follow the grid system. Gridனா இப்படி ப்ளஸ் மாதிரி, இதுதான் கிரிட் சிஸ்டம். இது ரோடு, இங்கெல்லாம் அப்படியே வீடாக இருக்கும். வீடு பில்டிங் எதாக இருந்தாலும் சரி. ஓகேவா. திஸ் இஸ் ட்ரூ ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் இண்டஸ் செட்டில்மெண்ட்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் சைஸ். ஸோ சின்ன சிட்டியாக இருந்தாலும் பெரிய சிட்டியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. Roads cut across at one another almost at right angles and the city was divided into so many blocks. இப்படி தான் நிறைய பிளாக்காக பிரிச்சிருந்தாங்க. அட் காளிபங்கன் இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது. ஸோ காளிபங்கன் ஆல்சோ வி நோட்டிஸ் இன் த சதர்ன் பார்ட் பிரிக் பிளாட்ஃபார்ம்ஸ் which may have been used for granaries. இதுதான் கிரானரிஸாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி பள்ளங்கள் எல்லாத்துலேயும் தானியம் சேர்த்து வச்சுருக்கிறதாக நம்பப்படுது. ஓகேவா. Thus it would appear that granaries considered important part of the Harappan church. இது வந்து காளிபங்கலம் மட்டும் இல்லை, ஹரப்பான்லேயும் இருந்திருக்கு, மொஹஞ்சதாரோலையும் இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ கிரானரி சிட்டிஸில் இருக்கும்.
இது என்னன்னா ஹவுசஸ். ஓகேவா, ஹவுசஸ் எப்படி இருந்துச்சுன்னா அதில் பார்க்க போகிறோம். ஹவுசஸ் ஆர் பிளாஸ்டர்ட், கலர்டு, ரூஃப்ஸ் வேர் ஃப்ளாட். ஸோ பட்டையாக தான் இருந்திருக்கு, ஷார்ப்பாகவோ அந்த மாதிரி ரவுண்டாக அந்த மாதிரி இல்லை. தெர் ஆர் ஃபியூ விண்டோஸ் பட் plenty ஆஃப் doors which are made of wood. ஸோ wood யூஸ் பண்ணியிருக்காங்க. The kitchen had a fireplace, large jars of pottery for storing grain or oil. Adjacent to it was the drain. Bathrooms were built on one side of the house and had drains which are connected with the street drain. ஸோ இந்த மாதிரி தான் கிரிட் இருக்குன்னா, இங்கே வீடு இருக்குன்னா அந்த ஸ்ட்ரீட்லேயே ட்ரெயின் இருக்கும். ஸோ பாத்ரூம் இது பக்கத்தில் இருக்கும், இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கும், இந்த இடத்துல பக்கத்துலேயே ட்ரெயின் இருக்கும். ஸோ தண்ணி ஈஸியாக வெளியே போயிடும். Street drain ran along the sides of the street and was lined with the bricks so that it could be kept clean. Some of the drains were covered with slabs of stone. எதுக்குன்னா மேன்ஹோலுக்காக உள்ள இறங்கல உள்ள அதை எடுத்துட்டா ஈஸியாக சுத்தப்படுத்தலாம், ரொம்ப ஆழம் கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி. ஓகேவா. This house there was a courtyard which had oven for baking bread. ஸோ அவன் இருந்திருக்கு, பேக் பண்ணுறதுக்கும் பிளேஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, ஸ்ட்ரீட் எப்படி இருந்தது, ஹவுஸ் எப்படி இருந்தது, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி அவன் இருந்துச்சான்ற ரொம்ப லாங் ஷார்ட் கொஸ்டின். ஓகே. அப்புறம் பேர்ன் பிரிக் யூஸ் பண்ணாங்களா ஹரப்பன் சிவிலைசேஷனில்? ஆமாம். த யூஸ் ஆஃப் பேர்ன் பிரிக்ஸ் இந்த ஹரப்பன் சிட்டிஸ் இஸ் ரிமார்க்கபிள். ஏன்னா இது எல்லாத்தையுமே பேர்ன் பிரிக்கால் தான் செஞ்சாங்களாம். ஓகேவா. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போது வெள்ளைக்காரங்க வந்து ரயில்வே லைன் போடுறதுக்காக கல் தேடி இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஏதோ கல் நிறைய கடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிருக்காங்க. ஸோ அரசியல் போர்ஸ்லாம் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது. அதுக்கப்புறம் போய் ஆர்காலஜிஸ்ட் போய் செக் பண்ணுறாங்க, அங்கே இப்போ இங்கே ஒரு சிவிலைசேஷனே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேர்ன் பிரிக்கு. ஏன்னா அதோட அளவு வந்து ஈக்குவலாக இருந்துச்சா, ஃபுல்லாக எங்கே எடுத்தாலும் அந்த சிட்டியில் எங்கே எடுத்தாலும் ஈக்குவலான சைஸ் இருந்தது, அந்தளவுக்கு டெக்னாலஜி. ஓகேவா. பிகாஸ் இந்த கண்டெம்பரரி ஆஃப் எஜிப்ட் ட்ரைட் பிரிக்ஸ் வேர் மெயின்லி யூஸ்ட். எகிப்தில் அவ்வளோ சொல்யூஷன் சொன்னாலும் வெறும் வெயிலில் காய வச்சது தான் இருந்திருக்கு, நெருப்பில் காய வச்சது இல்லை, எரி வச்சது இல்லை. We find the use of baked bricks in contemporary Mesopotamia, but they were used to a much large extent in Harappan cities. மெசப்பொட்டாமியாவில் இருந்திருக்கு, ஆனால் அதிகமாக ஹரப்பன் சிட்டிஸில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. In almost all cities, every big or small house had its own courtyard and bathroom. லாஸ்ட் பாயிண்டில் வந்ததா. In Kalibangan, many houses had their wells. கிணறும் இருந்திருக்கு. Water flowed from the house to the streets which had drains. லாஸ்ட் பார்த்த பாயிண்ட் தான். The street drains were equipped with manholes. The remains of the streets and drains have also been found at Banwali. இங்கே இருக்குது, ஹரியானாவில் இருக்குது. இதை வச்சு தான் ட்ரைனேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. Although the drainage system and the quality of the domestic bathrooms and drains are remarkable, the drainage system of Harappa is almost unique. Perhaps no other civilization gives so much attention to health and cleanliness as Harappan. ஸோ இதே மாதிரி ரிட்டம் கொடுத்த எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, ஆமாம் நம்மள மாதிரி நம்ம இந்தியாவில் ஹரப்பாவில் இருக்கிற மாதிரி வேறு எங்கேயும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எகிப்தாக இருந்தாலும் சரி, சுமேரியன் சிவிலைசேஷன், மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன் இருந்தாலும் சரி, சைனீஸ் சிவிலைசேஷன் இருந்தாலும் சரி அப்படின்னு எழுதணும். Not everyone in the city lived in such comfortable houses. The laborers who worked in the granaries and kilns had each a tiny room to live in were probably poor. So ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு. சாக்குளத்து கல்ச்சர்லையும் பார்த்துருந்தோம்ல, சில கிரேவில் வந்து நகை இருந்தது, சிலதில் இல்லையான்னு. ஸோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அடுத்தது அக்ரிகல்ச்சர். இப்போ அக்ரிகல்ச்சர் டாபிக் போட்டு என்னென்ன எழுதுன்னு பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறத எழுதுங்க. ஓகேவா. அங்கே அதிகமாக ரெயின்ஃபால் இருக்குது நமக்கு தெரியும், ஏன்னா பக்கத்தில் ஆறு இருக்குது, பெரல் ரிவர். ஸோ விவசாயம் பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் அப்ளைடு டிம்பர் ஃபியூல் ஃபார் பேக்கிங் பிரிக்ஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் அண்ட் ஆல்சோ ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இன் கோர்ஸ் ஆஃப் a natural vegetation was destroyed by extension of agriculture, large scale grazing and supply of fuel. Far more important reason for the fertility of area seems to have been annual inundation in the Indus River. ஸோ வருஷமாக நல்லா வெள்ளம் வரும், இல்லைன்னா ஆள் அடிச்சிட்டு போகிற அளவுக்குள்ள விவசாயத்துக்கு மகசூல் கொடுக்குற அளவுக்கு அந்த சத்து கொடுக்கறதுக்கு நல்லா ஓவர்ஃப்ளோ ஆகும் தண்ணி அப்படின்றது தான் இனண்டேஷன் சொல்லுவாங்க. The Indus people sowed seeds in the floodplains in November
when the flood water receded and reaped their harvest of wheat and barley. So crop, agricultural crop போட்டு wheat and barley இருந்துச்சு. அதுன்னு எடுத்துக்கோங்க. In April before the advent of next flood. No hoe or plowshare have been discovered. Hoe or plowshare அந்த காலத்தில் இந்த படத்தில் ஏர் பூட்டுவாங்கல்ல, அது அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. பட் எதை வச்சு ஆனால் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, பட் த ஃபர்ரோஸ் பாத்தி கட்டின மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா, டிஸ்கவர்டு அந்த ப்ரீ ஹரப்பன் ஃபேஸட் காலிபங்கல்ல கிடச்சிருக்கு. ஸோ ஷோ தட் த ஃபீல்ட்ஸ் ஆர் ப்ளவுடு. ஸோ ப்ளோஷாக இருந்திருக்கு, பட் ஆனால் கிடைக்கல, நமக்கு ஃபிசிக்கலாக கிடைக்கல, பட் ஆனால் எவிடன்ஸ் இருக்குது. ஹரப்பன் இஸ் ப்ராபபிலி யூஸ் த வுட்டன் ப்ளோஷார். ஸோ யூஸ்வலாக வுட்டன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யூகிக்கிறாங்க. We do not know whether the plow was driven by man or oxen. மனுஷனா மாடான்னு தெரியல, பட் ஆனால் ஏதோ நடந்திருக்கு. People ate wheat and barley. ஆல்ரெடி இங்கே சொன்னது தான், இங்கேயும் wheat and barley, which they grind millstones and baked into bread. They liked fruit. அப்புறம் banana and pomegranates. Banana and pomegranates. ஸோ ரெண்டு தெரியலுங்க. அப்புறம் மீட்டு, ஃபிஷ். ஸோ 6 ஐட்டம். Stone sickles may have been used for harvesting the crops. Gabarbans are nalas enclosed by dams for storing water were a feature in parts of Balochistan and Afghanistan. Gabarbans nalasனா ஒன்றும் கிடையாது, வர தண்ணி இந்த பாத்தி கட்டி பிரித்து கொஞ்சம் பள்ளத்தில் சேர்த்து வைப்பாங்க. ஃபுல்லாக சேர்த்து வைக்காமல் பள்ளம் ஒரு ஆவரேஜ் ஹைட்டில், இல்லை பாத்தி கட்டி தண்ணியை சேர்த்து வைக்கிறது, உப்பு பிடிக்க வைக்கிறாங்களா அந்த மாதிரி. ஓகேவா, எக்ஸாக்ட் கிடையாது, பட் அந்த மாதிரி தண்ணி சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து வருஷமும் மழை தண்ணி வர்றதுனால பெரிய அளவுக்கு இரிகேஷன் பண்ண உங்களுக்கு அவசியம் இல்லை. அதனால் சேனல் ஆர் கேனல் இரிகேஷன் சீம்ஸ் டு ஹவ் பீன் ஆப்சென்ட். ஏன்னா அதெல்லாம் பெருசாக இருக்கும் பள்ளம், பட் இது அப்படி ஒரு பாத்தி கட்டுற மாதிரி சின்னதாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸ்டோன் சீக்கிள்ஸ்னால் இது இந்த பயிரை அறுவடை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கத்தி. ஓகேவா, in addition sesame and mustard. ஸோ இன்னும் 2 ஐட்டம் sesame and mustard எடுத்துருக்கிறாங்க. Probably cereals were received as taxes from the peasants and stored in granary for payment of wages. ஸோ taxation system இருந்திருக்கு. This can be said on analogy of Mesopotamian cities where wages were paid in barley. ஏன்னா மெசபடோமியன் சிவிலைசேஷனில் பார்லி வச்சு தான் காசாக வருமானம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அது மாதிரி இருந்திருக்குன்னு யூகிக்கிறாங்க. Indus people are the earliest to produce cotton. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி earliest people அப்படின்னு சொல்கிறாங்க. Because the cotton was first produced in this area, the Greeks called it Sindon, which is derived from Sindh. ஓகேவா, ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. அப்போ இதோட சேர்த்து ஒரு 9 ஐட்டம். ஓகேவா, 9 ஐட்டம் கிராப்பில் எழுதிக்கணும். அடுத்தது இப்போ அனிமல்ஸ் என்ன அனிமல்ஸோ டொமஸ்டிகேட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க? ஆக்சன், பஃபலோ, கோட்டு, ஷீப்பு, பிக் 5. அடுத்தது ஹம்ப்டு புல் 6. அப்புறம் டாக்ஸ் ஒரு 7, கேட்ஸ் ஒரு 8. ஓகேவா, இது ஆல்சோ கெப்ட் ஆசஸ்னால் அது கழுதை. ஸோ 9. அண்டு கேமல்ஸ் 10, which are possibly used as a beasts of burden. Evidence of the horse comes from சூப்பர்ஃபிஷியல் லெவல் ஆஃப் மொகஞ்சதாரோ அண்ட் ஃப்ரம் டவுட்ஃபுல் டெரகோட்டா ஃபிகரிங் ஃபிலிம் ஒருத்தர். ஏன்னா இப்போ அது ஓரளவுக்கு டேமேஜ் ஆனால எக்ஸாக்டாக அது கழுதையா குதிரையா அப்படின்ற மாதிரியான டவுட் இருக்குது. அதே மாதிரி ரிமைன்ஸ் ஆஃப் த ஹார்ஸ் ஹவ் பீன் ரிப்போர்ட்னும் சுர்கோத்ததா சுச்சுவேட் இருந்த வெஸ்ட் ஆஃப் குஜராத் பிலாங் டு 2000 BC. இங்கேயுமே அது ஹார்ஸோட ரிமைனான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஓகேவா, பட் it is clear that this animal was not in regular use in Harappan times. அதாவது குதிரையை மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க, மற்றதை சொல்ல. அப்புறம் elephants were also well known to Harappans. எக்ஸாம்பிள் வந்து ஹார்சஸ் இருந்ததுக்கான ஐடியா இது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லுங்கள். பட் ஆனால் யூஸ் பண்ணாங்களா ரெகுலராக, அதை வச்சு யூஸ் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சுதா ஹரப்பன்ஸ்க்கு அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா, வித்தியாசம் தெரியணும். அப்புறம் எலிஃபென்ட்ஸ் ஒரு 11வது அனிமல். அப்புறம் ரைனோசரஸ் ஒன்று 12வது அனிமல். The contemporary Sumerian Mesopotamian practically produced the same food grains, domesticated the same animals as Harappan did. But the Harappan people in Gujarat produced rice and domesticated elephants. இது ரெண்டுமே not the case with the people of Mesopotamian cities. இதில் இருந்த எல்லா அனிமலும் எக்ஸப்ட் எலிஃபண்ட் அண்டு ரைஸ் அங்கே இல்லை. ஓகேவா, இது 2 தத்துவம் மற்ற எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அங்கே இப்போது வெஸ்ட் ஏஷியா
வார்ம் கிளைமேட்டு, கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரி வச்சுக்கோங்களேன். என்ன தான் தண்ணி இருந்தாலும் அந்த கிளைமேட்டுக்கு இது தாங்காது. அப்புறம் இன்னொன்று குளுமை அதிகம், ஏன்னா கொஞ்சம் லேட்டிடியூடில் கொஞ்சம் ஹையர். ஸோ அங்கே அரிசி விளைவிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். ஓகேவா? ஸோ கிளைமேட்டிக்கில். இப்போ டெக்னாலஜி அண்ட் கிராஃப்டில் ஹரப்பன் பீப்புள் பிலாங் டு தி பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ்னால் காப்பர் ப்ளஸ் டின்னு. ஓகேவா? People of Harappa used many tools and implements of stone, but they were very well acquainted with the manufacture and use of bronze. So manufacture of bronze அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. bronze எப்படி வரும்னா மிக்சிங் டின் வித் காப்பரில் வரும். ஓகேவா? Since none of the two metals were easily available to the Harappans, bronze tools are not prolific in Harappa. இது ரெண்டு ஈஸியாக கிடைக்கல, அதனால் யூஸ் பண்ணாங்க ஓரளவுக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப பிரதானமாக யூஸ் பண்ணல. ஓகேவா? பட் ஆனால் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? தி இம்பியூரிட்டிஸ் ஆஃப் த ஓர் ஷோ தட் காப்பர் வாஸ் அப்டைன் ஃப்ரம் த K3 காப்பர் மைன்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். காப்பர் எங்கேருந்து கிடச்சிது அந்த டைமில் இந்தியாவில் அப்படின்னா K3 மைன்ஸ் காப்பர் ராஜஸ்தான்லேருந்தும் அப்புறம் பலுச்சிஸ்தான்லேருந்து கிடச்சிது. டின் எங்கேருந்து கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து கிடச்சிது. அப்புறம் சிலது ஹசாரிபாக் பிளாட்டி, இது எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. ஹசாரிபாக் பிளாட்டி எங்கே இருக்குன்னு கேட்டால் ஜார்க்கண்டில் இருக்குது. ஸோ ரெண்டு டின்னு ரெண்டு இடத்துல இருக்குது, பலுச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தான், ஹசாரிபாகு. காப்பர்னா ராஜஸ்தான், பலுச்சிஸ்தான். ஓகேவா? அடுத்தது they produce not only images and utensils but also various tools and weapons, just axes, saw, knives, spears. so toolsல இது நாலுத்தையும் எழுதிக்கோங்க. images, utensils, axes, saw, knives and spears. அப்புறம் ஸ்பிண்டில் வேர்ல்ஸ் வேர் யூஸ்ட் ஃபார் ஸ்பின்னிங். ஸோ காட்டன் வச்சுட்டுன்னா சும்மா பஞ்சு எடுத்து மேலே போட்டுக்க முடியும். ஸோ காட்டனை நம்ம வியூ பண்ணியிருக்கோம். ஸோ வியூவர்ஸ் வோ கிளாத் ஆஃப் உல் அண்ட் காட்டன். ஸோ உள்ளும் வந்துருக்கு, காட்டனும் இருக்குது. இப்போது நீங்கள் போய் இந்த ப்ரீவியஸில் அக்ரிகல்ச்சரில் உள்ளேயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது அக்ரிகல்ச்சரில் வராது, கிராஃப்டில் வரும், இருந்தாலும் அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஹியூஜ் பிரிக் ஸ்ட்ரக்சர் சஜஸ் தட் பிரிக் லேயிங் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் கிராஃப்ட். இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். Harappans also practiced boat making. ஸோ போட்டு செய்கிறது நமக்கு தெரியும். ஸோ போட் மேக்கிங்னு ஒரு சும்மா ஒரு காமா போட்டு எழுதிக்கோங்க. as we will be shown later, seal making and terracotta manufacture are also important crafts. ஸோ seal making தெரியும், டெரக்கோட்டாவும் தெரியும். seal making ஒன்றும் இல்லை, முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த கழுத்தில் தாயத்து போடுற மாதிரி வச்சுக்கோங்க, இதான் முத்திரை. ஓகேவா? அந்த காலத்தில் முத்திரையை இதுக்கு யூஸ் பண்ணால் ஒன்று ட்ரேடுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா இதில் பேராக இருந்திருக்கலாம். இது என்னோட பேர் அப்படின்னு முத்திரையில் வச்சுருக்கலாம். ரொம்ப சின்னதாக கழுத்தில் இருக்க தாய் சைஸ் தான் இருக்கும், இல்லை அதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப அது ரொம்ப பெருசாக இருக்காது. டெரக்கோட்டா ஒன்றும் இல்லை, இப்போ ஜொப்புச்சமா இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறது தான் டெரக்கோட்டா, வேறு ஒன்றும் இல்லை. த கோல்ட் ஸ்மில்ஸ் மேட் ஜுவல்லரி ஆஃப் சில்வர், கோல்டு, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். ஸோ ஹரப்பன் டைமில் என்னென்ன மெட்டலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காப்பரு, பிரான்ஸு, டின்னு, சில்வரு, கோல்டு, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டோன் மெட்டலில் வராது, இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சில்வரும் கோல்டும் ஆப்கானிஸ்தான்லேருந்து கிடச்சிது. ப்ரெஷியஸ் ஸ்டோன் சவுத் இந்தியாவிலேருந்து கிடச்சிருக்கு. ப்ரெஷியஸ் ஸ்டோன் போது பவளம்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் தான் கிடச்சாகணும். ஸோ நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஹரப்பாவுக்கும் ட்ரேடுக்கு இருந்திருக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இருந்திருக்கு, அதிக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தி ஹரப்பன்ஸ் were also expert in bead making. அந்த மணி சொல்கிறாங்களா, அதான் bead making. The potter's wheel was in full use, அதாவது பானை செய்கிறது, which was made glossy and shining. ஸோ இதெல்லாமே கிராஃப்ட்ஸில் அப்படியே சின்ன இது பாட்ரி, ப்ரெஷியஸ் ஸ்டோனு, கோல்ட் ஸ்மித் இருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே பாயிண்டாக எழுதிக்கோ, சும்மா ஒரு வார்த்தையாக. இது அப்போ அங்கே இருந்தால் ரெண்டு விதமான பாட்ரி. லாஸ்ட் கிளாஸ் ஒரு மேப் காட்டியிருப்போம்ல, அந்த மேப் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, இது ஆக்கர் கலர், இது கிரேவேர். ஓகேவா? இப்போ க்ளோத்ஸ். விமன் wore a short skirt which was held at waist by a girdle. இந்த ராஜா போடுவாங்கள, கையில் ஒரு துணியை இழுத்து விட்டா அந்த மாதிரி. The men wrapped long pieces of cloth around themselves. The clothes were of cotton. இது சும்மா தெரிஞ்சு இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. Though some wool was also used, the women enjoyed dressing their hair in various ways which they then decorated with combs. ஏன் இது இம்பார்ட்டண்ட், இது சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சிவிலைசேஷன் செட்டில் லைஃப்பில் இருக்குன்னா அதுக்கு சாப்பாட்டுக்கு காலையும் மாலையும் அலைய தேவையில்ல, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அவங்க க்ரூமிங்லேயும் கலையிலையும் அவங்க இறங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே, அதனால தான் நொமேட்ஸாக இருக்கும் போது நம்மக்கிட்ட அதிகமாக எந்த நீங்கள் கலை இதெல்லாம் பார்க்க முடியாது. எக்ஸப்ட் பெயிண்டிங் பார்க்கலாம், அதை தவிர்த்து நீங்கள் பெருசாக எதுவும் பார்க்க முடியாது. அதுவும் குக்கோய் ஓவியங்கள்லாம் பார்க்கலாம், மற்றபடி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் வென் செட்டில் லைஃப் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு கவலைப்படுத்தால 3 வேளை இருந்தாலும் சாப்பாடு ஒரு 6 மாதம் பயிரை வச்சோன்னா 6 மாதத்துக்கு இன்னும் 6 மாதம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். ஸோ அப்போது அந்த க்ரூமிங்க்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ட்ரேட் நடக்கும்போது ஏழை பணக்காரன் வித்தியாசம் வரும். சரி, ஏழை பணக்காரன் ஆவாங்க, பணக்காரங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த இது வரும். ஓகேவா, அந்த க்ரூமிங்க்கு அதிக செலவு பண்ணுவாங்க. போத் மென் அண்ட் விமன் ஆர் ஃபாண்ட் ஆஃப் வேரிங் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ நகை போட்டுக்கிட்டாங்க. த மென் வேர் ஆமுலெட்ஸ், the women were bracelets and necklace. These were made of beads of shell for the rich of gold and silver. ஸோ ஏழை பணக்கார வித்தியாசம் இருக்குது. முன்னாடியே பார்த்தோம்ல லைட்டாக ஏழை பணக்கார வித்தியாசம் இருக்குன்னு. ட்ரேட் சீல்ஸ் அண்ட் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் மேட் அட் மொஹஞ்சதாரோ ஹேவ் பின் ஃபவுண்ட் அட் பைபிளான். இதை வச்சு தான் ட்ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த மர்ச்சன்டைஸ் வாஸ் ஷிப்டு ஃப்ரம் லோத்தல். எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அது வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து குஜராத்தில் எந்த சிட்டி, அது எந்த ஹரப்பன் சைடில் வந்து ஒரு டாக் இருக்குது, டாக்னா துறைமுகம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா லோத்தல். இன்கமிங் குட்ஸ் ஆர் ரிசீவ்டு ஹியர். ஸோ ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு. Weights and measures naturally played an important role in merchants' life, and these were found in various shapes, very accurately graded. அது அடுத்து ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். 6th book, இது 12th book. ஓகேவா, Harappan did not possess the necessary raw material for the commodities they produced. They did not use metallic money. ஸோ அவங்கள்ட்ட வந்து மெட்டாலிக் மணி கிடையாது. So we have no idea about their currency. Most probably they carried on all exchanges through barter. So பண்ற மாட்ட முறையில் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. In return for waste goods and possibly food grains, they produced and procured metals from the neighboring areas by boats and bullock carts. ஸோ பொருளை கொடுத்து மெட்டலாக வாங்கியிருக்காங்க. மெட்டலை வச்சு நகை செஞ்சாலும் சரி, காப்பர் வாங்கியிருந்தாலும் சரி, கோல்டு வாங்கியிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். ப்ராக்டிஸ் நேவிகேஷன் ஆன் த கோஸ்ட் ஆஃப் அரேபியன் சீ. ஸோ குஜராத்துங்கிறது அரேபியன் சீ இருக்குது. We know the use of wheel and carts with solid wheels. ஸோ மாட்டு வண்டியில் இரும்பு சக்கரம் இருந்திருக்கு. சாரி, இரும்பு சாலிடான இடமான இதுன்றதான் சொல்கிறாங்க. சரி, used in Harappa. It appears that the Harappans use some one kind of modern car. மாட்டு வண்டியை தான் இக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, seems that Harappan imitated some cosmetics used by the urban people of Mesopotamia. இதில் எழுதுறதால தான் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேவா, ஸோ அப்போது பீப்புள் டு பீப்புள் இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு. இங்கேருந்து அங்கே மக்கள் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அங்கே இருக்கிறத வந்து வணிகர்கள் வந்து இங்கே வந்து பெருசாக பேசியிருக்க அங்கே இருக்கிற காஸ்மெட்டிக்ஸை இங்கே விற்றுக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் ட்ரேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. Mesopotamian records from about 2350 BC refer to trade relation with Meluhha. So the ancient name was given to Indus region. So Indusக்கு in old name கேட்டால் மெலுகா எழுதுங்க. Okay, the Mesopotamian texts speak of 2 intermediate trading stations called Delmun and Makan, which lay in between Mesopotamia and Meluhha. Delmun can be probably ended with Bahrain. Okay, மக்கான் எதுவும் தெரியல, தெல்முன் மட்டும் பஹ்ரைனை சொல்கிறாங்க. பஹ்ரைன் எங்கே இருக்குன்னா சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்க ஒரு தீவு. ஆனால் அது கண்ட்ரி, தீவு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னது. இது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் டாபிக் போட்டு வி ஹாவ் நோ கிளியர் ஐடியா அபவுட் த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஹரப்பன்ஸ். என்னன்னு தெரியல. ஏன்னா அங்கே வந்து பில்டிங்ஸ் இருக்குன்னு தெரியுது, பட் அங்கே கவர்னரால் எலெக்டட் பீப்புளுக்கான பில்டிங்கா அப்படின்னு தெரியல. ஓகேவா, in sharp contrast to Egypt and Mesopotamia, no temples have been found at Harappan site. Religious altar இருந்தாலும் பட் ஆனால் மத நம்பிக்கை ரிலேட்டடாக எந்த கோயில்களும் எதுவுமே கிடைக்கல. We have no religious structure of any kind except the Great Path. Okay, therefore it would be wrong to say the priest ruled in Harappa. They did the cities of Lower Mesopotamia. மெசபடோமியாவில் ரூல் பண்ணது priest. ஓகே, ஆனால் ஹரப்பானா அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா priest இருக்கும்போது கோயில் இருக்கும், கோயில் இருந்தால் priest இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சில பவர் இருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி இங்கே எதுவும் இல்லை. ஓகேவா, there are some indications of the practice of fire cult in Lothal in Gujarat, but no temples were used for the purpose. Perhaps the Harappan rulers were more concerned with commerce than with the conquest. The Harappans were possibly used by the rule of class of merchants.
ஸோ பாசிபிளி அந்த அப்பர் இதுன்னு சொல்லியிருப்போம்ல, அப்பர் பார்ட் ஆஃப் தி ஹரப்பா மெசபொட்டோமியா, மேடில் இருக்கிறவங்க மேபி அந்த குரூப் ஆஃப் எல்டர்ஸ்னும் போது மேபி தே ஆர் கிளாஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? அந்த மொஹஞ்சதாரோக்கு பேர் இருக்குல்ல, அது வந்து குரூப் ஆஃப் மவுண்ட்ஸ்ன்னு பேர். ஓகேவா? மேடு அப்படின்ற மாதிரி பேர். இது வந்து பேர்டட் ப்ரீஸ்ட்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் நிஜமாக ப்ரீஸ்டான்னு யாருக்கும் தெரியாது. ஓகேவா? பேர் பேர்டட் ப்ரீஸ்ட். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் டீட்டெயிலாக பார்ப்போம். ரிலீஜியன். Clay figures of mother goddess have been found, so they possibly worship this. A seated figure of male god, அதாவது பசுபதி மகாதேவான்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிவனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரிலிஜன் போட்டு இது எழுதுங்க, மதர் காடஸ் அப்படி, மதர் காடஸ் அப்படின்னு வர்ஷிப்டு, அவ்வளோதான். சீட்டட் ஃபிகர் ஆஃப் மேல் காட் அப்படின்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். There were certain trees which they seem to have been treated as sacred, such as people tree. I think அரச மரம்னு நினைக்கிறேன். ஓகேவா? They might have also held the bull sacred. ஸோ புல்லையும் காலமாட்டையும் வச்சிருக்கிறாங்க. Harappans buried the dead in graves. நம்ம சால்குலித்திக்கில் அதிகமாக வந்து கிரேவ் பார்த்துருந்தாலும் அந்த அதில் அந்த டைரக்ஷன் வந்து நார்த் சவுத்து இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் எதுவும் ஹரப்பானில் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் கல்ச்சரில் போனால் நியோலித்திக்லாம் பெருசாக நம்ம வந்து கிரேவ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இட் இஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எவல்யூஷன். ஓகேவா? தே மஸ்ட் ஹவ் பிலீவ்ட் தட் தேர் வாஸ் லைஃப் somewhere even after death because the graves often contained household pottery, ornaments and mirrors. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த சால்குலித்திகள் இந்த மாதிரி இதுலேயுமே அந்த அடுத்த ஜென்மத்துக்கு அதை சேர்றதுக்கப்புறம் அது ஒரு உலகம் இருக்குது, அங்கே பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க. which may belong to the dead person which it was thought or he or she might need after death. ஓகேவா? மெகாலித்திக் கல்ச்சரில் இது இருந்திருக்கு. மெகாலித்திக் நாட் மீசோலித்திக். ஓகேவா? மெகாலித்திக்னா பெரிய பெரிய பாறையை போட்டு மேலே புதைக்கிறது, இல்லை நம்ம சவுத் இந்தியாவில் கீழடியில் அந்த முதுமக்கள் தாழின்னு சொல்லலாம், அந்த வயசானதுக்கப்புறம் உள்ள போட்டு அவங்கள வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இறந்துருவாங்க. அவங்களுக்கு போய் காப்பாற்ற முடியாதுன்னா அதை பண்ணோம். ஓகேவா? in one figurine a plant is shown growing out of the embryo of a woman. ஸோ மதர் காடஸ் worship தான் சொல்கிறாங்க. ப்ராபப்ளி the image represents the goddess of earth. ஓகேவா? மதர் காடஸ் ஒன்று, காடஸ் ஆஃப் எர்த். ஸோ இது ரெண்டு என்ன சொல்லுதுன்னா மேட்ரியார்கல் லினியேஜ்னு சொல்லுது. அதாவது ஹரப்பன்ஸ் மேட்ரியார்கலாக இருந்திருக்கலாம் அப்படின்றத, பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக இருந்திருக்கலாம். It was intimately connected with the origin and growth of plants. Harappans therefore looked upon the earth as the fertility goddess, worshipped in the same manner. So they எழுதணும் fertility goddess. In the same manner the Egyptians worshipped the Nile goddess Isis. ஸோ இப்போ இது வந்து சும்மா ரொம்ப லாங் ஷார்ட் தான் இருந்தாலும் நைலில் வந்து எர்த் காடஸை இது கும்பிட்டாங்கன்னா ISIS, அதாவது ஐசிஸ்ன்னு சொல்லுவாங்க. But we don't know whether the Harappans are matriarchal people like the Egyptians. In Egypt, the daughter inherited the throne or property, but we do not know about the nature of inheritance in the Harappan society. But ஆனால் இப்போது இந்த புக்கு எழுதுறது ரொம்ப பழசு, பட் இப்போது லேட்டர் எவிடன்ஸ், இப்போ இருக்கிற எவிடன்ஸ் வச்சு சொல்கிறாங்க எப்படின்னா, அந்த ஹரப்பன் சைட்டில் நிறைய அந்த மதர் காடஸ் சிலை வந்து நிறைய எக்கச்சக்கமாக கிடச்சதுனால மேட்டல் இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை பாருங்க, இதுவும் அது ரெண்டு மதர் காடஸ் தான், ஆனால் ரெண்டு வேறு மாதிரி இருக்குல்ல. Only from the 6th century AD, various mother goddesses such as Durga, Amba, Kali, Chandi came to be regarded as goddess in the Puranas and in Tantra literature. In the course of time, every village came to have its own separate goddess. ஓகேவா? the male deity in the industrial, இதனால தான் குழம்புனாங்க. பட் ஆனால் ரீசெண்டாக அதை நிறைய ரிசர்ச்சு, அப்புறம் நிறைய அந்த டெரக்கோட்டா இமேஜில் இல்லை இந்த மாதிரி மேலே பார்த்த அந்த மதர் கார்ட்ஸ் வந்து நிறைய குட்டி நிறைய கிடச்சிருக்கு. இதை வச்சு ஓரளவுக்கு உயிர் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டிக் டு இதுக்கே வச்சுப்போம், அது வந்து என்ன மெட்ரியல் சொசைட்டியான்னு தெரியல அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? மேல் டேட்டி இஸ் ரெப்ரசன்டட் ஆன் அ சீல்.
திஸ் காட் ஹேஸ் 3 ஹெட்ஸ் அண்ட் ஹேஸ் ஹார்ன்ஸ். இதை பசுபதி மகாதேவான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த பேஜில் பார்ப்போம். இஸ் ரெப்ரசன்டட் சிட்டிங் போஸ்டர் ஆஃப் அ யோகி. எக்ஸாமில் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இவர் எப்படி உட்காந்தான்னு கேட்பாங்க. யோகி போஸ்டர், பிளேசிங் ஒன் ஃபுட் ஆன் தி அதர். திஸ் காட் இஸ் சரவுண்டட் பை an elephant, tiger, rhino and buffalo. ஓகேவா, எருமை மாடு, நாட் காளை மாடு, பசு மாடு இல்லை, எருமை மாடு. below his throne. ஸோ எக்ஸாமில் கேட்பாங்க. அப்புறம் வேறு என்ன நேம் கேட்டிருந்தா டூ டியர். ஸோ நீங்கள் பசுபதி மகாதேவா இல்லை சிவா அப்படின்னு போட்டு பாருங்க, பசுபதி மகாதேவா அப்படின்னு போட்டு ஆர் சிவா அப்படின்னு போட்டு யோகி போஸ்டரு, இதனால் மிருகம் ப்ளஸ்ஸு இன்னொரு மிருகம் மான் இருந்துச்சு அப்படின்ட்டு. 4 animals surrounding the god look towards the 4 directions of the earth. 4 திசையும் அது நோக்கி இருந்துச்சு. In addition to the use of the image of Shiva, அந்த பசுபதி மகாதேவா தான் சிவான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, we also came across the prevalence of phallus worship. phallus worshipனா fertility worshipனு சொல்லுவாங்க. ஓகேவா, which became so intimately connected with Shiva in later times. இந்த சிவலிங்கம் வந்து phallus worship தான். ஓகேவா, numerous symbols of the phallus and the female sex organs made of stone have been found in Harappa. They are possibly meant for worship. ஓகேவா, the Rig Veda speaks of the non-Aryan people who are phallus worshippers. Rigvedic society வந்து 1600 BC 1000 BC வரைக்கும் இருக்கு. ஓகேவா, அந்த டைமில் தான் ரிக்வேதம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏர்லி வேதிக் பீரியடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து ஆரியன்ஸ் வந்து உள்ளே வராங்க. அதனால தான் ஆரியன்ஸ் வந்து இங்கே பார்க்கும்போது இது ஃபேலஸ் வர்ஷிப்பு இங்கே இருக்குது. அதனால தான் வந்து சில தியரி என்ன சொல்கிறாங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷனே வந்து இண்டிஜினஸ் பீப்புள் தான், அதுக்கப்புறம் தான் வந்து ஆரியன்ஸ் உள்ள வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்ற சில அதனால தான் தியரிஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ரிக்வேதத்தை அப்படி சொல்லியிருக்காருன்னு தான். The phallus worship, which started in the days of the Harappa, came to be recognized as a respectable form of worship in the Hindu society. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதான் அது ரைனோ, புல்லு, பஃபலோ, டைகர், எலிஃபண்ட், டூ டியர். Obviously, the inhabitants of the Indus region worshipped the gods in the form of trees, animals and human beings, but the gods were placed in temples, practice which was common in ancient Egypt and Mesopotamia. So example அப்போ ஹரப்பன் சிவிலைசேஷனில் டெம்பிள் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஓகேவா, amulets have also been found in large numbers. Probably Harappans believed that ghosts and evil forces are capable of harming them, therefore used amulets against them. Okay, the Atharva Veda, which is considered to be non-Aryan work, contain many charms and spells and recommends amulets for warding off diseases and evil forces. தாயத்தை ஆம்லெட் இருந்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அதர்வ வேதம். இப்போது அதர்வ வேதான்னு மட்டும் அப்புறம் ஆம்லெட்ஸ் வந்து இருந்துச்சு, ரிலீஜனுக்குள்ளே இதை எழுதிக்குவாங்க. அப்புறம் அதர்வ வேதத்தில் அதர்வ வேதான்னு போட்டு சார்ம்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் அப்படின்னு போட்டு ஃபார் வார்டிங் ஆஃப் டிசீஸ் அண்ட் ஈவில் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் அம்யூஸ்மெண்ட்ஸ் அண்ட் டாய்ஸ், பொழுதுபோக்கு என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு. சம் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் விச் ப்ரொவைட் க்ளோஸ் டு த அம்யூஸ்மெண்ட் ஆஃப் த பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், த சில்ட்ரன் தேர் வர் டாய்ஸ், ஸ்மால் க்ளே கார்ட்ஸ், நம்ம சொப்பு சம்பளோட அதுதான். இக்கா மாட்டு வண்டி, இல்லை நொங்குல போட்டுற ஓட்டுற வண்டி. பப்ளிக் காப்பீஸ் ஆஃப் த கார்ட்ஸ் drawn by oxen in which grown-ups travelled. மாட்டு வண்டி. Figure of the animals which are made like puppets so that their limbs could be moved by pulling of string. By பொம்மலாட்டம். Whistles made in the form of birds and rattles of all kinds. Marbles were also popular with children. So marbles அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. For girls there were dolls too. Older people spent their time in gambling, dancing, hunting and cockfighting. ஸோ இதில் எல்லாத்தையும் இந்த வார்த்தைகள் மட்டும் எழுதிக்கோங்க. டாய்ஸு, இக்கா, பப்பட்ஸு, டால்ஸு, விசில், கேம்லிங், டான்ஸிங், ஹண்டிங், காக் ஃபைட்டிங், இதை மட்டும் எழுதுங்க. ஹரப்பன் ஸ்கிரிப்ட் எழுத்து முறை இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா, ஆனால் இன்வென்டட் த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங், எழுதுறது இருந்துச்சு, ஆனால் அது எழுத்தா இல்லை, ஓவிய வடிவமாக இருந்த பிக்டோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க.
Although the earliest specimen of Harappan was noticed in 1853, the complete script discovered by 1923. It has not been deciphered so far. இது கேள்வி கேட்டாங்க, ஹரப்பன் ஸ்கிரிப்டை டிசைட் பண்ணிட்டான்னு கேட்டால் இல்லை, என்பது அது என்ன மொழி என்ன இதுனே தெரியல. Some try to connect with the Proto-Dravidian language or Dravidian language, others with the Sanskrit, and still others with the Sumerian language. But எதுவுமே satisfactory இல்லை. None of these readings is satisfactory. Unlike the Egyptians and Mesopotamians, Harappans did not write long inscription. பெருசு பெருசாலாம் நம்ம எழுதலை, சின்ன சின்ன சீலில் ஒரு 5-6 பொம்மை மட்டும்தான் வரைஞ்சிருக்கிறோம். ஓகேவா? Most inscriptions were recorded on seals and contain only a few words. பட் ஹரப்பனோ மெசபொட்டாமியன் ஒரு எஜிப்ட் பார்த்தோன்னா வளவளவலான்னு பெரிய இதில் பிரமிடில் கூட இருக்கும், உள்ள நிறைய இதில் செவுத்துலாம் இருக்கும். Although we have 250 to 400 pictograph and in the form of picture, each letter stands for some sound, idea or object. But ana enna therilla. The Harappan script is not alphabetical like Sumerian or இது, but mainly pictographic. வெறும் வடிவமாக இருக்குது. ஓகேவா? இந்த பொம்மை வரைஞ்ச மாதிரி இருக்குது, குழந்தை கிற்கின மாதிரி. Attempts have been made to compare with the contemporary scripts of Mesopotamian Egypt, but ஆனால் it is the indigenous product of the Indus region, does not show any connection with the scripts of Western Asia. So indigenous product. ஸோ கம்பேர் பண்ணி எந்த ஆன்சரும் கிடைக்கல. ஓகேவா? இதுதான் சீல்ஸ். இது பார்க்க பெருசு பெருசாக இருக்கும், பட் ஆனால் உள்ளங்கையில் வச்சா உள்ளங்கையில் சைஸ் கூட இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு இன்ட்ரிகேட்டாக செதுக்கியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்து ஏதாவது டிசைஃபர் என்ன பண்ண முடியல, கொத்துமாக டிசைஃபர் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம். வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருந்ததா? வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருந்தால் தான் ட்ரேட் ஒழுங்காக பண்ண முடியும். ஓகேவா? நம்மளுடைய பார்த்துருப்போம் ட்ரேடில் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. The knowledge of script must have helped the record of private property and keeping record of accounts. The urban people of the Indus region also needed and used weights and measures for trade and other transactions. Numerous articles used for weights have been found. They show that weighting mostly 16 or its multiples. So example இது மட்டும் தெரிஞ்சப்போ 16 or its multiple தான், அந்த 16 or its multiples தான் ஹரப்பான் யூஸ் பண்ணாங்களா? ஆமாம். ஓகேவா? Interesting, tradition of 16 has continued in India till modern times, and till recently 16 anna was made 1 rupee. 4 anna 25 பைசா, 6 anna 4 8 anna 50 பைசா, ஸோ 16 anna 1 ரூபாய். ஸோ the Harappans know the art of measurement. இதான் பாருங்கள், அப்படியே சின்ன சின்ன அப்படியே சைஸ் வரைய போகுது, அப்படியே இந்த டபுள் போகுது. Harappan pottery. Harappan were great experts in the use of potter's wheel. So பானை செய்ய தெரியும். In various colors, generally decorated with trees and circles. So Harappan pottery போட்டு decorated with trees and circles in various colors, painted using various colors. Okay. The image of men also found on some pottery fragments. The trees and circle material plus men கூட. அடுத்தது சீல்ஸ், முத்திரை. முன்னாடி பார்த்தோம்ல இந்த மொழி இருந்ததில்ல, மாடலாக இருந்ததில்ல, அதில் அதே தான், அதான் சீல்ஸ். கிரேட் artistic creations of the Harappan cultural seals, about 2000 have been found, and of these great majority carry short inscription with the pictures of the one-horned bull, buffalo, tiger, rhinoceros, goat, elephant. எல்லா அனிமலுமே இருக்குது. ஓகேவா? பாருங்க, இதுதான் அந்த ஸ்கிரிப்டில், இதான் சீலு, இதெல்லாம் சீலு. மேலே இருக்கிற குட்டி குட்டியாக இருக்கிறது தான் ஸ்கிரிப்டு. ஓகே, அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது தான் ஸ்கிரிப்ட். அது ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருந்திருக்கு பாருங்க, ரொம்ப டெக்னாலஜிக்கலாக. ஓகே, அடுத்தது இமேஜஸ். The Harappan artisans made beautiful images of metal. எதனால? bronze metal. The women dancer made of bronze is the best specimen. ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இவங்க எப்படி நின்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து திரிபங்க போஸ்டர்னு சொல்லுவாங்க. கை ஷோல்டர் ஒரு பக்கம், இடுப்பு ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம். திரிபங்கன்னா மூணு விதமாக நிற்கிறது, 3 இடத்துல பெண்ட் இருக்குது தான் திரிபங்க போஸ்டர். எக்ஸப்ட் ஃபார் நெக்லஸ் ஷீ இஸ் நெக்கட். ஓகே, நெக்லஸ்ஸு கையில் பேங்கிள்ஸ் தர மற்ற ட்ரெஸ் போட்ட மாதிரி தெரியல. இடுப்பில் ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒன் ஸ்டெட்டைட் ஸ்டாச்சு. ஸ்டெட்டைட்னா விதமான stone. Okay, is an ornamented robe over the left shoulder and under the right arm, with short locks at the back of the head, keep TD by a woven fillet. இதில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நம்ம பார்ப்போம்.
ஓகேவா. இதெல்லாம் சீல்ஸு. டெரகோட்டா ஃபிகரிங்ஸ் அதான் மண் பாண்டத்தில் செய்கிறது, பட் ஆனால் சுடாமல் இருக்கிறது. ஓகேவா. சுப்பு சாமான் இருக்கிறதுலாம் சுடி குட்டியான மாதிரி. மேட் ஆஃப் ஃபயர் பேக்டு earthen clay. They are used as toys or objects of worship. They represent birds, dogs, sheep and cattle and monkey. ஸோ டெரகோட்டா ஃபிகரிங்ஸில் எதால் செய்யப்படுதுன்னா ஃபயர் பேக்டு கிளே. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பேர்ட்ஸ், டாக், ஷீப், கேட்டில், மங்கீஸ், மென் அண்ட் விமன் எழுதுங்க. ஓகேவா. அப்புறம் பர்பஸ் அப்படின்னு போட்டு டாய்ஸாக இருந்திருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப்பாக இருந்திருக்கு. தி சீல்ஸ் அண்ட் இமேஜஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் வித் கிரேட் ஸ்கில். டெரகோட்டா பீசஸ் ரெப்ரசன்ட் அன்சஃபிஸ்டிகேட்டட் ஆர்டிஸ்டிக். சீல்ஸ் எவ்வளோ இன்ட்ரென்டிஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப டீட்டெயிலிங் இருக்குது. பட் ஆனால் டெரகோட்டா இதில் வந்து சொப்பு சாமான் அந்தளவுக்கு சரியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்சஃபிஸ்டிகேட்டட். கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த டூ செட்ஸ் வித் கேப் பிட்வீன் த கிளாஸஸ் விச் யூஸ் தம். ஸோ சீல்ஸில் வந்து பணக்காரங்க யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. டெரகோட்டா ஃபிகர் வந்து கீழ்த்தட்டு மக்கள் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பை மெம்பர்ஸ் ஆஃப் த அப்பர் கிளாஸ், செகண்ட் பை காமன் பீப்புள். தி ஹரப்பன் கல்ச்சர் இஸ் போர் இன் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன். டெரகோட்டா மாதிரியே ஸ்டோனும் அந்த அளவுக்கு அவங்க வந்து டெக்னாலஜிக்கல் யூஸ் பண்ணலாம். வி டு நாட் கம் அக்ராஸ் இன் மேசிவ் ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஸ்டோன் as we find in the sculptures of ancient in Egypt and Mesopotamia. எஜிப்டில் ஸ்டோன் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஹரப்பாவில் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலை. பாருங்கள் சொப்பு சப்பை எவ்வளோ சும்மா சாதாரணமாக இருக்கு வேறு. பட் ஆனால் சீலில் அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் இருக்காது. பாருங்க டெரகோட்டாவில் பெருசாக டீட்டெயிலிங் இல்லை, வேறு எதுலேயுமே டீட்டெயிலிங் இருக்காது. பட் ஆனால் சீல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் ஆனால் டீட்டெயிலிங் அதிகம். முத்திரை. ஸோ இப்போது பீரியடு, ஆரிஜின், மெச்சூரிட்டி அண்ட் எண்டு. ஓகேவா. Around 1750, the two monarchs of Harappan, Mohenjo-daro and Harappa disappeared. ஸோ 1800 அதான் 1800 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரிக்வேதிக் பீரியடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. சரி, அதுக்கப்புறம் 1600லேருந்து ரிக்வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. But the Harappan culture on the other side faded out gradually and continued in its degenerate phase, outlying the fringes. குஜராத், ராஜஸ்தான், வெஸ்டர்ன் யூபி. ஸோ இது இப்போ தேஞ்சு போனாலும் ஒரு 1500 கிட்ட மேக்ஸிமம் தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். அடுத்து நம்ம கிளாஸில் பார்ப்போம். இட்ஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர் அஸ் இட்ஸ் எண்ட். ஆரிஜின் நமக்கு தெரியாது, எண்டுன்னு தெரியாது, ஆனால் இருந்துச்சுன்னு தெரியும். செவரல் ப்ரீ ஹரப்பன் செட்டில்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் பலுச்சிஸ்தான் அண்ட் காலிபங்கன் இன் ராஜஸ்தான். ப்ரீ ஹரப்பன் சைனா கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடி, 4600 வருஷத்துக்கு முன்னாடி, 2600 பிசிக்கு முன்னாடி. ஓகேவா. இப்போ டோட்டலாக பார்க்கும்போது 4600 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பலுச்சிஸ்தான் காலிபங்கன் இருந்துச்சு. பட் த கனெக்ஷன் பிட்வீன் தம் அண்ட் மெச்சூர் ஹரப்பன் கல்ச்சர் இஸ் நாட் கிளியர். தோ த ஹரப்பன் கல்ச்சர் மே ஹவ் எவால்வ்ட் அவுட் ஆஃப் திஸ் இண்டிஜினஸ் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ ப்ரீ ஹரப்பன் செட்டில்மெண்ட்லேருந்து இந்த ஹரப்பன் செட்டில்மெண்ட் வந்திருக்கலாம்.